வாடிக்குள்ள மல்லிகைப்பூ வாசை இன்னும் தீரல, உங்க மதுர குணமே மாறல. அருப்பு கோட்டை பொண்ணு சிரிப்பா சிரிக்குது சின்ன கண்ணு, சிற்பம் போல சின்ன பொண்ணு சிக்கன இருக்குது. கர்ப்பமாக்கும் சக்தி உம்ம கண்ணில் இருக்குது. தித்திக்கும் தேவையா நீ, அடி தினந்தோறும் தேவைதான் நீ. அருப்பு கோட்டை பொண்ணு சிரிப்பா சிரிக்குது சின்ன கண்ணு. சேலை உடுத்திய வாழைக்கண்ணு, பழகி பார்த்தா பச்சை மண்ணு. ஹாய் எல்லாருக்குமே ஹாய். நாங்கள் இன்றைக்கு ஒரு இது செய்ய போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பனங்காய் பணியாரம். ஓகேயா, பனங்காய் பணியாரம் என்னென்ன செய்கிறாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஒரு கிளிப் ஒரு இதுவும் விடாமல் ஃபுல்லாக பாருங்க. ஓகேயா, அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முதல்ல என்னுடைய வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே, உங்கள் வீச்சு. ஓகே, வீடியோக்குள்ள போகலாமா? இப்போ முதல்ல நான் தேங்காய் திருவா போகிறோம். ஓகே, தேங்காய் திருவிட்டு ஒரு இவ்வளவும் இவ்வளவு திருவி போட போகிறோம். ஓகேயா, அப்போ கொஞ்சம் அந்த பனங்காய் பரிகாரத்தில் இருக்கிற அந்த என்னென்னு சொல்கிறது, இந்த கயப்புத்தன்மை இந்த தேங்காய் போட்டால் எடுபட்டுது. ஓகே, இவ்வளோ பாதி தேங்காய் திருவி அதுக்குள்ள போட போகிறோம். நாங்களுக்கு அதை திருவுறோம். மம்மி நீ கட்டிடு இங்கே பார்த்து பண்ணுங்க. ஓகே, எனக்கு தெரியும். உனக்கு தெரியாது, நீங்கள் இதெல்லாம் பிடிச்சி மம்மி வேறு முள்ளுக்குள்ள பிடிக்க. ஓகே, இப்போ நாங்கள் மாவு அடிக்க போகிறோம். பச்சைமா. ஓகேயா, நிறையா இந்த கட்டியல் இருக்கும். பச்சை மாவுனால நிறைய கட்டி இருக்கும். இதுக்காக அடிக்க போகிறோம். சூப்பர். அப்படியே சூப்பர். அப்படியே கொட்டு எல்லாத்தையும் கொட்டுவோம். மாமியா அடிச்சு பார்த்தீங்களா
மாவெல்லாம் அரைச்சி வச்சிருக்கிறா. இதுதான் வந்து பனங்காய் களி. ஓகேயா, பனம்பழத்துல செய்யற களி. என்ன பார்த்தீங்களா, பனம்பழத்துல செய்யற களிங்க வந்து இது வந்து போத்தலுக்கெல்லாம் இருக்குது. அதான் நாங்கள் வந்து பனங்காய் பணியாரம் இந்த களியில எப்படி செய்யறேன்னா இந்த வீடியோ. ஓகே, அதுக்கு வந்து 750 மில்லி இருக்குது களி. அதுக்கு அம்மா வந்து எடுத்து அரைச்சி வச்சிருக்கிறேன். இதில் போட்டு குழச்சி எங்களோட பதமைக்கு எவ்வளோ வருகுதோ அவ்வளவோ செய்யலாம். ஓகே, அதுக்கு வந்து கொஞ்சம் தேவையான அளவு தேங்காய் போடுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இப்போ இதில் வந்து ஒரு தேங்காய் தெளி வச்சுக்கிறேன். ஓகே, இதில் வந்து அரைவாசி கொடுப்பேன். ஓகேயா, இப்போ அந்த இதான் மெயின் சாதம் பனங்காய் பணியாரத்துக்கு இதுதான் பொருள். இதுக்கு வந்து தேங்காய், அந்த 1/2 கிலோ சீனி போட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் பார்த்துட்டு போடுவோம். 1/2 கிலோ சீனி. இதை வந்து 1 கிலோமா எடுத்து வச்சுக்கிறேன். அதை போட்டு நான் வந்து பதமைக்கு எவ்வளோமா வருதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். வீடியோவில் பாருங்க. ஓகே, இதை அரிச்சு வச்சிருக்கிறேன். இவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இதை வந்து இந்த பனங்காய் பணியாரம் இருக்கலாம், இதை வந்து காய்ச்ச போகிறேன் சட்டியில். ஓகேயா, காய்ச்சி எடுக்க போகிறேன். அதை நீங்கள் பாருங்க வீடியோவில். ஓகே, இவ்வளோத்தையும் போட போகிறேன். காய்ச்சி எடுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டுறேன் பனங்காய் பணியாரம். அப்படி இருக்காது பார்த்தீங்களா. நல்ல வாசனை. இதான் பனம்பழம். பனம்பழம் தெரியுமா? பனம்பழம் உங்களுக்கு எப்ப சாப்பிடுறீங்களது? இப்போ வந்து இதுக்கெல்லாம் விட்டுட்டு இதுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு இதுக்கெல்லாம் விட போகிறேன். ஓகேயா, தண்ணி விட்டு கலக்கி எடுக்கலாம். இதில் கிடக்குதா பனம்பழ களி இருக்குதானே, அதை தண்ணி விட்டு குளிச்சு அடுப்பு போடுறேன். ஓகேயா, அடுப்பு மம்மி இருக்கா அப்படி துளா வைத்தாலும் இப்போ பார்த்தீங்களா பனம்பழ களிய வந்து துளாய்கொண்டே இருக்கணும். ஓகேயா, இதுதான் பனம்பழம். நல்லா வாசமாக இருக்கும். மரத்தில் விழுந்து 1000 பழத்திட்ட வாசம் இருக்கணும், அதே மாதிரி வாசமாக இருக்கும். இவர் வாங்கி கொண்டு வரைக்க நான் யோசித்தேன், வாசமாக இருக்குமா போதில் கடைச்சிருக்கு. சூப்பர் வாசம். ஆனால் களி சூப்பராக இருக்குது, நல்லா கட்டி களியாக இருக்குது. இப்போ வந்து இது வந்து பழைய காய்ச்சி ஊற்றிட்டோம், தண்ணி விட்டுட்டோம். இப்போ வந்து காய்ச்சணும், வடிவா காய்ச்சணும்னு சொல்லுவோம். வடிவா அந்த மற்ற வந்து புளிக்கும், உப்பு போட்டு புளிக்கும். சாப்பிட்டு வந்து உப்புலாம் கீழே இந்த வந்து இதை வந்து கைவிடாமல் காய்ச்சணும். ஒரு 10 நிமிஷம் காய்ச்சணும் கைவிடாமல். இப்போ பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா. இதுதான் இப்போ நான் உங்களை செய்து காட்ட போகிறேன் பனங்காய் பணியாரம். அது வந்து மரத்தில் இருந்து அங்கே பனங்காய் பணியாரம்பா சுடா போகிறோம். வீடெல்லாம் பனங்காய் பணியாரம் மனமாக இருக்கப்போ நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கு இது வந்து அந்த உவர்ப்பு தன்மை இருக்கும். நல்லா பனங்காயில் வந்து ஒரு கயர்ப்பு மாதிரி இருக்குது. அதுக்காண்டித்தான் வந்து தேங்காய் போட போகிறோம். அதுக்கு அந்த இதுன்றத தன்மை ஒன்று இருக்குது, அந்த கயக்கிற தன்மை ஒன்று கிடக்குது. அதுக்கு வந்து நாங்கள் தேங்காயை போட்டோம்டா அதை எடுபட்டுடும். அதுக்கு தான் தேங்காய் தெரிய வச்சுக்கிறோம். இப்போ கட்டியாக காய்ச்சிட்டு இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு மாவை போட்டு வினியக காட்டுறோம். ஓகே, வாசனை கொடுக்கும். இந்த கோத்தில் காய்ச்சி வர அப்படி
பார்த்தீங்களா பார்த்தீங்களா பறக்கும் இப்படி முழுண்டு வரைக்கும் பறக்க வலிக்கிடும் ஓகேயா நல்ல வாசமாக இருக்கும் பழம் நல்லா காய்ச்சோடும் கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷம் காய்ச்சப்போ நம்ம வந்து 10 நிமிஷமாக எல்லா டைம் பார்க்குறேன் இல்லை சீனி போடக்கூடாது கூடாது சூப்பராக இருக்கா உண்மையாக தான் நீங்கள் இப்படி கடையெல்லாம் விற்கிது பனங்காளி போத்தலுக்கெல்லாம் செய்து வேறவோ சூப்பர் மனம் வாசம் ஓகேயா இதாக கொஞ்சம் ஆற வைக்கணும் ஓகே கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டோம்டா ஓகே இப்போ நாங்கள் வந்து காணும் இப்போ நான் வந்து அடுப்பை நிப்பாட்டு இந்த வகையிலேயே வந்து காய்ச்சிடும் ஓகே பறக்கா அப்போ கொஞ்சம் டைம் வந்து ஒரு அரை மணி ஆற வைக்கணும் ஓகே ஆற வச்சதுக்கப்புறம் மாவு நான் வச்ச தேங்காய் பூ அனங்கலந்து போட சீனி ஓகே இவ்வளவு போட்டு நம்ம அந்த பின்னட்டைக்கு உங்களுக்கு காட்டுறேன் சூப்பர் வாசனை சூப்பர் வாசனை அடுப்புல ரெண்டு இந்த அளவுக்கு இதை வந்து சட்டிக்குள்ள மாற்ற போறேன் சட்டிக்குள்ள மாற்றிட்டு தேங்காய் பூ மாயெல்லாம் போடைக்க உங்களுக்கு காட்டுறேன் சட்டிக்குள்ள விடுறேன் ஓகே உப்பு கொஞ்சம் போடுறோம் ஓகே அவ்வளோ அளவு அம்மா போட்ட அளவுல ஓகே கொஞ்சம் சுவைக்கு காணும் காணும் அதுவும் அம்மா வந்து இதை வந்து ஆற்றுறா இப்படி ஆற்றி கொண்டு கேட்க கொஞ்சம் சூடு கம்மியாயிடும் பேக்கிங் பவுடர் ஓகே பேக்கிங் பவுடர் கொஞ்சம் ஓகே உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போடுவோம் ஒரு கரண்டி போடுவோம் கரண்டிகளையே அளந்து பார்த்து அளவு கரண்டி ஓகே இந்த அளவு கரண்டியாலேயே போடுவோம் கொஞ்சம் அப்போ தான் பொங்கி கொண்டு அதான் வசனம் இருக்கா ஆளுங்க பார்த்துடா ஓகே கொஞ்சமா கொஞ்சமா பொங்கிடும் சீனி இதுக்குள்ள சீனி பண்ணி போட்டுட்டு அம்மா அதுக்கப்புறம் நான் வந்து தேங்காய் பேய் இதுக்கு போடணும் தேங்காய் இது மாவு தேங்காய் பூ இல்லாமல் போடணும் மாவு தேங்காய் பூ இல்லாமல் போடணும் கலக்கும் கலக்கணும் நான் வந்து சீனி கரைஞ்சு கொண்டிருக்கேன் கொஞ்சம் இருக்கலாம் அப்படி போடுறோம் இப்போ அந்த தேங்காய் பிள்ளை போடுறேன் இப்போ தேங்காய் பிள்ளை பொடி வருது எதுவுமே வரல பூத்திக்கு மம்மி இருக்குல்ல இப்போ சூடாய் சூடு வந்து
ஓகே ஆயிடுச்சு கபால் போனாங்க. இந்த மெல்லிய சூட்டோட கலங்க மம்மி போடுறேன் மெல்லிய சூட்டோட இந்த மாவை வந்து எடுத்து காட்டு நான் தான் மாவு. நான் தான் கலட்டேன். நுந்துட்டே கலக்க. கலக்க போட்டுமா? நான் கொலைக்கு சரி போல. அந்த கலந்த வடிவா எடுக்கணும் அடுத்த கற்பனா செய்யக்க தெரியும் எல்லாச்சும் செய்ய தெரியும் மாமா நீங்க தான் மாட்டீங்க ஆமா பார்த்தீங்களா பார்த்தீங்களா போராளா வந்துட்டா ஓகே இப்போ எவ்வளோ 150 மில்லிக்கு 3 கப் அந்த இந்த கப்பால் 3 கப்பு மா பச்சை மாவுக்கு மற்றது வந்து சீனி 1 கிலோ தரவாசி தேங்காய் போடுறான்னு சொன்னால் திருப்பி சொல்ல தேங்காய் போடுறான்னா பழங்காய் வந்து அந்த என்ன சொல்லுவாங்க அந்த கயப்புத்தன்மை இருக்குது அந்த கயப்புத்தன்மை எடுக்கிறதுக்கு தான் தேங்காய் போடுறது ஓகேயா தேங்காய் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பழங்காய் பனியால் நல்லா வாசமாக இருக்குது நல்லா வாசமாக இருக்குது கொஞ்சமா இதை வந்து 1 மணித்தியாலம் வந்து ஊற வச்சுட்டு 1 மணி அதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து நான் வந்து பொரிச்செடுக்க 1 hour later. இப்போ பார்த்தீங்களா 1 மணி நேரத்தாலாம் இப்படி வந்துட்டேன் இதப்போ வந்து போட்டு பொரிக்க போகிறேன் ஓகே போட்டு பொரிக்கிறத காட்டுறேன் உங்களுக்கு இதுக்குள்ளப்போ வந்து நான் நீங்கள் சட்டி மாற்றினோம் இந்த சட்டியில் வந்து ஓகே போட போகிறேன் ஏன்னா இந்த சட்டியில் வந்து எண்ணெய் பிடிக்காது ஓகே வந்து நான் போகாது இதான் வந்து குண்டா போடணும் ஓகே இப்படி போடணும் இந்த சட்டியில் வந்து குண்டா வரும் ஓகே மற்ற சட்டியில் வந்து கொஞ்சம் வளர்த்துன்னா நம்ம மம்மி வந்து அப்படி பொறுமை வந்துட்டுது அது பதினஞ்சு வேலை இதுக்குலாம் அப்படி பொறுமை வந்துட்டு வேலை இந்த சட்டிக்கெல்லாம் அப்படி பொறுமை வந்துட்டு அதுதான் சட்டி வித்தியாசம் நான் வந்து மற்ற சட்டிகள் போட்டால் தப்பியா வந்தது இதுக்கு வந்து நல்லா பொறுமை இதே சட்டி நான் வந்து பார்க்குறேன் பட் அப்படி இந்த இது வந்து அப்படி பெருசா வந்து நிறைய போடலாம் 2 தான் போட்டு எடுக்கலாம் அது கொஞ்சம் முருகன் பார்த்தீங்களா குண்டு குண்டா என்னுடைய பழங்காய் பணியாரம் குட்டி குட்டியா போட்டு எடுக்கலாம் அப்படி அந்த சட்டியில வந்து பெருசாக இல்லை குட்டியா வரட்டாமோ பழங்க அப்படியெல்லாம்
இதுதான் அதெல்லாம் போடுவோம். இது நான் பாய்பேன் மாதிரி போட்டுட்டேன். இதெல்லாம் விட்டுட்டு குட்டி குட்டியா அது பாய்பேன் தான் குட்டியா செய்யறது. நல்ல குட்டி குட்டியா போடணும். இதுக்குமா குட்டி குட்டியா போடணும். குளிச்சு போகணும். நான் வைக்க கூடாது. அவங்க பார்த்து வைக்க கூடாது. ஹல்வா போடுவோம். கொஞ்சம் கோத்தல் நல்லா இருக்கும். சீக்கிரம் தான் இருக்கும். சூப்பரா இருக்குது. நம்மளுடைய வாய்ப்பு இது கனகாப்பழம். நிறைய போடலாம். சக்தியில வந்து நானும் போட்டேன். தப்பாக சக்திக்கலாம். அப்படி எண்ணெயும் பிடிக்கல கொடாக்கலாம். நல்லா வாசனை. பார்த்தீங்களா அழகாக ரவுண்ட் ரவுண்டாக வந்துருக்கு. கொஞ்சம் ஒரு கட்டை அழகாக
குட்டி குட்டியாக போட்டு அழகாக. இப்போ பார்த்தீங்களா உங்களுடைய பணியாரத்தை. ஓகே, உங்களுடைய பனங்காய் பனியாரத்தை பார்த்தீங்களா அப்படி சுட்டி வச்சுக்கணும் குட்டி குட்டியா. சூப்பர் டேஸ்டாக இருக்குது. இப்படியே நீங்களும் கடையில் விற்கிற நீங்களும் செய்து சாப்பிடுங்க. சூப்பர் சூப்பர் டேஸ்ட்டு. அந்த பார போத்தலுக்குள்ள சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. பழத்தின் வாசமே அடிக்குது. ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களை விச்சி. பாய் பாய்.